திமுகவிடமிருந்து தாவேகாவை காப்பாற்ற முடியாது என்பது தாவேகா கவலைப்பட வேண்டிய விஷயம். உங்களுக்கு என்ன கவலை வந்து தாவேகா தரப்பிலிருந்து ஒரு ஆழ்ந்த மௌனம் நிலவும் பொழுது நாளைக்கு ஒருவேளை நிலைமை இப்படி மாறினால் இவர்கள் என்ன செய்வார்கள்? நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அடுத்த முறை அதிமுக வெற்றி பெற்றால் ஆண்டவனாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. இது ரஜினி பேசினது. இப்போ ஜெயலலிதாவுக்கு எதிராக ரஜினி பேசின வசனத்தை இன்னைக்கு வந்து அதிமுகவை சேர்ந்த ஆர்பி உதயகுமார் இவருக்கு எதிராக பேசுகிறார். டெஸ்பரேட்டாக இருக்காங்க அதிமுக, தாவேகா விஜய் தங்களுடன் வர வேண்டும் என்று. டெஸ்பரேட்டாக கூட இருக்கலாம், அந்த டெஸ்பரேட்னஸ் ஏன் காட்டணும்? அவர் பிள்ளையார் சுழி போட்டாச்சுனார். ஸோ அப்பயே இவங்களுடைய பலவீனம், இவங்க எந்த அளவுக்கு பரிதவிக்கிறார்கள் கூட்டணிக்காக என்பது நமக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. எங்களுடைய இந்த நிலைப்பாட்டில் கரூருக்கு முன்னால் இருந்த நிலைப்பாடு தான் கரூருக்கு பின்னாலையும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதிமுக முகத்தில் கரி அள்ளி பூசிக்கொண்டு நின்று கொண்டிருக்காரு. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு ஏன் இவர் தள்ளுகிறார்? அவரை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, அவர் பேசல. எல்லாரும் அவரை பற்றி பேசுகிறாங்க, அவர் பேசல. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகிறது. இந்த ஒரு மாத காலமாக மீடியா தொடர்ந்து விஜயை பற்றி தான் பேசுது. பாசிட்டிவாக பேசுகிறாங்க, நெகட்டிவாக பேசுகிறாங்க. சோஷியல் மீடியா ஃபுல் ஆஃப் இஷ்யூஸ் ரிலேட்டட் வித் விஜயை சுற்றி தான் வந்து டிபேட்டும் நெரேட்டிவும் சொல்லுது. பட் விஜய் அமைதியாக இருக்கார். விஜய் கிட்ட வந்து எந்த வார்த்தையும் இல்லை, ரெண்டாம் கட்ட தலைவர்கிட்ட எந்த வார்த்தையும் இல்லை. அது கட்சியை இயங்குதா இயங்கலையான்னு நமக்கு தெரியல. கம்ப்ளீட்லி பார்ட்டி வந்து கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு காணாமல் போயிடுச்சு தான் நம்ம சொல்லலாம். அவர் நிற்க முடியலங்க, அவர் கட்சி நின்று இருக்கணும்ல. புஷி ஆனந்த், நிர்மல் குமார்லாம் ஏன் ஓடி ஒளிஞ்சு ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டாங்க? என்ன கொலையா பண்ணிட்டு நீ ஏபி போடுறதுக்கு? நெல் கொள்முதல் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த இஷ்யூவில் நான் அடுத்த சிஎம் ஆகணும் விரும்புகிற விஜய் இந்த மழை வெள்ளத்தால் விவசாயிகளுக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, ஏன் வாயை திறக்கு? யுவர் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஆர் ஜீரோ. சார் வணக்கம். பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு கடந்த சில நாட்களாக. அதில் முக்கியமான விஷயம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தாவேகாவை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அது ஒரு சில சலசலப்பை ஏற்படுத்தினதை பார்க்க முடியுது. அவருடைய பேச்சை நம்ம முழுமையாக கவனித்தோம் அப்படின்னா அதிமுக கூட்டணியோடு நீங்கள் சேருங்கன்னு அவர் சொல்லாமல் சொல்கிற மாதிரி இருக்குங்கிறத பார்க்க முடியுது. ஏன் அவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்கிறாங்கங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஒரு கேள்வி வந்தது. இந்த வசனத்தை வந்து 95 ரஜினிகாந்த் பேசினார். அன்றைய ஜெயலலிதா ஆட்சி அடுத்த ஓராண்டில் தேர்தலை சந்திக்க இருந்த சூழ்நிலையில் ரஜினிகாந்த் பேசின வார்த்தை, அடுத்த முறை அதிமுக வெற்றி பெற்றால் ஆண்டவனாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. இது ரஜினி பேசினது. அதே வசனத்தை ஜெயலலிதாவுக்கு எதிராக ரஜினி பேசின வசனத்தை இன்றைக்கி வந்து அதிமுகவை சேர்ந்த ஆர்பி உதயகுமார் இவருக்கு எதிராக பேசுகிறார், தாவேகாவுக்கு எதிராக பேசுகிறார். அவ்வளோதான். இன்னும் ஆட்சிகள் மாறி இருக்க வழியாக காட்சிகள் மாறலை. டெஸ்பரேட்டாக இருக்காங்க அதிமுக, தாவேகா விஜய் தங்களுடன் வர வேண்டும் என்று. டெஸ்பரேட்டாக கூட இருக்கலாம், அந்த டெஸ்பரேட்னஸை ஏன் காட்டணும்? பலவீனமாக இருக்கலாம், பலவீனத்தை ஏன் காட்ட வேண்டும் என்பதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது அதிமுகவோட பலவீனத்தை அப்பட்டமாக பட்டவர்த்தனமாக காட்டுகிறது, வெட்ட வெளிச்சமாக காட்டுகிறது. எடப்பாடி பழனிசாமியே அப்படித்தான் நடந்து கொள்கிறார். தலைவன் எவ்வழி தொண்டர் அவ்வழின்ற மாதிரி வந்து எடப்பாடியே வந்து அவர்களுடைய கூட்டத்தில் அவர்கள் இதை தாவேக்கா கொடியை தூக்கி காட்டும் பொழுது அவர் என்ன சொன்னார் வந்து, அது இப்போ தாவேக்கா தொண்டன் காட்டினானா அதிமுக தொண்டன் காட்டினானான்னு தெரியாது. ஒரு கொடியை தூக்கி பிடிக்கிறதுக்கு யார் வேணால் தூக்கி பிடிக்கலாம், அது ஒன்றும் காப்பி ரைட்லாம் கிடையாது உங்களுக்கு. அவர் பிள்ளையார் சுழி போட்டாச்சுன்னார். ஸோ அப்பயே இவங்களுடைய டெஸ்பரேட்னஸ், பலவீனம், இவங்க எந்த அளவுக்கு பரிதவிக்கிறார்கள் கூட்டணிக்காக என்பது நமக்கு நன்றாக தெரிந்து விட்டது. ஆர்பி உதயகுமாரோட பேச்சில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஏடிஎம்கே எவ்வளோ பலவீனமாக இருக்குது. அதை விட முக்கியமானது, பலவீனமாக இருப்பது கூட பெரிய விஷயம் இல்லை. கட்சிகள் திமுகலாம் எவ்வளோ பலவீனமாக இருந்திருக்கு. பலவீனமாக இருப்பதை விட முக்கியமானது பலவீனமாக இருக்கிறோம் என்பதை வெளியில் காட்டிக்கொள்வது. அவருடைய பேச்சு முழுசாக கவனித்தோம் அப்படின்னா தலைவர்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க வேண்டும், விஜயும் அது போன்று சரியான முடிவை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல வந்துட்டு அதிமுகவோட கூட்டணி சேர வேண்டும், கூட்டணி வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர் மறைமுகமாக சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, தமிழகத்தோட மிகப்பெரிய எதிர்கட்சி, இன்னும் சொல்லப்போனால் அதிகமாக தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு புதிதாக வந்த பிளேயர் தேவைப்படுறாங்களோ? அப்படி ஒரு வீக்னஸ் இருக்கா? இல்லை இங்கே ஆட்சியாளர்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களா? திமுக அரசு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா? இதில் எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அதை? இல்லை, இது அதிமுகவோட பலவீனத்தை காட்டுது. எல்லா கட்சியிலையும் எல்லா ஆட்சியிலையும் இருக்கக்கூடிய நிறை குறைகள் தான் திமுக ஆட்சியிலையும் இருக்குது. ப்ளஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது நிறையா. இதில் இவர்கள் பலவீனமாக, அதிமுக பலவீனமாக இருப்பதன் வெளிப்பாடு தான் விஜய் கிட்ட இவ்வளோ தூரம் தூது மேல் தூது போய் கொண்டிருப்பது. இவர்கள் நீங்கள் எங்கள் கூட வரலைன்னா திமுக ஆண்டவனாலையும் திமுகவிடமிருந்து தாவேகாவை காப்பாற்ற முடியாது என்பது தாவேகா கவலைப்பட வேண்டிய விஷயம். அது அதிமுக எதுக்கு கவலைப்படும்?
உங்களுக்கு என்ன கவலை வந்து? இப்போ நீங்கள் சொல்லும்போது அவங்களோட பலவீனம் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் இதில் வெளியிலேருந்து ரொம்ப நாளாக அதிமுகவை பார்க்கக்கூடியவர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, அவர்களுடைய பவர் அவர்களுக்கு தெரியவில்லையோ? யாரோட பவர்? அதிமுகவினுடைய சக்தி வந்து அதிமுகவினருக்கே தெரியவில்லையோ, அவர்களுக்கு விஜய் தேவைப்படுகிறார் என்று ஏன் வெளியில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் சில விமர்சனங்களாக இருக்குது. இது நல்ல கேள்வி. இது அதாவது இது தன்னுடைய பலம் அதிமுகவுக்கு தெரியவில்லையா என்பது நல்ல கேள்வி. ஆனால் நீங்கள் இதை அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். அவர்கள் என்று பலவீனமாக இருக்கிறார்கள் என்பது உண்மை. 3 தேர்தல்களில் அவர் படுதோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். 19, 21, 24 2 மக்களவைத் தேர்தல்களில் படுதோல்வி. அசம்பிளி எலெக்ஷனில் வந்து ஒரு 75% அவங்க 75 சீட்டு வாங்கினாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 13 லோக்சபா சீட்ஸ். அதனால் இது வந்து எப்படி நீங்கள் இதை புரிஞ்சுக்கணுன்னா, அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள், அது உண்மை. அவர்களுடைய சக்தி அவர்களுக்கு தெரியலையானா மேபி எஸ், அவங்க இன்னமும் வந்து ஒரு அக்ரெசிவான அப்போசிஷனாக ஒர்க் பண்ணாங்கன்னா இந்த அளவுக்கு போய் இது என்னை பொறுத்தவரையில் இவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு, ஹிமாலயன் பிளண்டர்னுவாங்க, இமாலய தவறு என்று நான் பார்க்கிறேன். இப்படி வச்சுக்கோங்களேன், ஒருவேளை நாளைக்கு திடீரென்று அவர்கள் தாவேகா, நாங்கள் கரூருக்கு முந்தின நிலைப்பாட்டில் தான் இப்பயும் இருக்கோம், எங்களுக்கு கொள்கை எதிரி பிஜேபி, அந்த பிஜேபியோடு இருக்க அதிமுகவும் எங்களுக்கு எதிரி தான், அவங்களோட சேர மாட்டோம். ஏற்கனவே விஜய் ஒரு தடவை அதை சொல்லியிருக்காரு அவருடைய ஒரு மீட்டிங்கில் வந்து, அதிமுக கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அதிமுக வந்து ஊழலில், அதிமுக வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் பாதையிலேருந்து விலகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னார், ஊழல் கட்சின்னு சொன்னார். அப்போ எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி, அதோடு கூட்டு சேர்ந்திருக்கிற அதிமுகவும் எதிரி தான், எங்களுடைய அரசியல் எதிரி திமுக, அவங்களும் எங்களுக்கு எதிரி தான். எங்களுடைய இந்த நிலைப்பாட்டில் கரூருக்கு முன்னால் இருந்த நிலைப்பாடு தான் கரூருக்கு பின்னாலேயும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதிமுக முகத்தில் கரி அள்ளி பூசிக்கொண்டு நின்று கொண்டு இருக்காரா இல்லையா? அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு ஏன் இவர் தள்ளுகிறார்? இவர் ஏன் வந்து தன்னுடைய சொந்த கட்சியை அதிமுக ஏன் இப்படி தள்ளுகிறது? அதாவது தொண்டர்களை குஷிப்படுத்துறதுக்கு எடப்பாடி இப்படி பேசினாருன்னு நம்ம எடுத்துக்கலாம், அப்படிதான் அது பொருள் கொள்ளப்பட்டது. நீங்கள் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கேன். ஆமாம். அப்போ அது அடுத்த கட்ட தலைவர்கள் அதை பேசும்போது தாவேகா தரப்பிலிருந்து ஒரு ஆழ்ந்த மௌனம் நிலவும் பொழுது, நாளைக்கு ஒருவேளை நிலைமை இப்படி மாறினால் இவர்கள் என்ன செய்வார்கள்? நிச்சயமாக. இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டியது அடுத்த கட்ட தலைவர்கள், அதாவது 2ஆம் கட்ட தலைவர்கள், முதல் கட்ட தலைவர்கள் தான் வந்து எப்போதும் இந்த மாதிரி விஷயங்களை பொது வழியில் பேசுவாங்க. ஃபைனல் டெசிஷன் வந்துட்டு தலைவராக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இங்கே ஆரம்பித்து வச்சதே சில நேரங்களில் நம்ம ரொம்ப உற்று நோக்கணும் அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே பேசியிருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறத கூட இல்லை பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது உண்மை, பேசாமல்லாம் இருக்க மாட்டாங்க. பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும், பேசுவாங்க, பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது வெளிப்படையாக 2 பேரும் சொல்ல மாட்டாங்க, சில சமயம் சொல்லவும் செஞ்சுருவாங்க. இந்த முறை வந்து அவங்க சொல்லவும் செய்யலை. ஸோ பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. நான் அப்படி தான் அதை புரிஞ்சுக்கிறேன். எனக்கு வர தகவல்களும் அவர்கள் பேசுகிறார்கள் என்று தான் வருகிறது. நம்ம இதை வந்து ஆதாரத்தின் அடிப்படையில் எல்லாம் ப்ரூவ் பண்ண முடியாது. நிச்சயமாக நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கலாம், இது வந்து இவர்கள் பேசுகிறார்கள் என்பது உண்மை. பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் வெளியில் இவங்க இதை வந்து இவ்வளோ டெஸ்பரேட்டாக காண்பித்துக் கொள்கிறார்கள் தங்களுடைய அந்த ஒரு பரிதவிப்பை? டெஸ்பரேட்னஸ்ன்றதுக்கு எனக்கு வந்து எனக்கு சரியான வார்த்தை தமிழில் தெரியல. அவருடைய தேவை என்று கூட நாம் புரிந்து கொள்ளலாம். அவருடைய அத்தியாவசிய தேவை, அல்லது அவருடைய அதாவது வந்து அவங்க ரொம்ப ஒரு பரிதவிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்தே தீரணுன்ற மாதிரியான ஒரு நிர்பந்தத்தில் இருக்காங்க. தாவேக்கா வந்தே தீரணும்னு, ஏதோ ஒன்று தங்களுக்கு கிடைத்தே தீர வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தில் ஒருவர் இருக்கிறார் என்றால் தட்ஸ் கால் டெஸ்பரேட்னஸ். அந்த டெஸ்பரேட்னஸ் இருக்கலாம், அது இயற்கை சம்மந்தப்பட்டது, நமக்கு வெளியில் இருக்க சக்தி அது. பட் அதை ஏன் காமிச்சுக்கிறாங்க? அதுவும் தலைவர் மட்டும் காமிச்சா பரவாயில்ல, 2ஆம் கட்ட தலைவர்களும் அதை ஏன் வந்து காண்பித்துக் கொள்கிறார்கள் என்பது தான் வந்து இப்போ நம்ம இதில் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. நீங்கள் பாருங்கள், இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்குது. விஜய் தரப்புலேருந்து எந்த பதிலும் இல்லை, எதுவும் இல்லை, அமைதியாக இருக்காங்க. விஜய் கிட்டேருந்து எந்த வார்த்தையும் இல்லை, 2ஆம் கட்ட தலைவர்கிட்டேருந்து எந்த வார்த்தையும் இல்லை. அது கட்சியை இயங்குதா இயங்கலையான்னு நமக்கு தெரியல. கம்ப்ளீட்லி பார்ட்டி வந்து கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு காணாமல் போயிடுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு பார்ட்டியை அதை தலைமறைவாகி விட்டது. ஒரு தனிநபர் தலைமறைவாகலாம், ஒரு பார்ட்டியை தலைமறைவானது என்பது விஜய் கட்சியில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கணும். அப்போ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் வந்து மேலும் மேலும் வந்து அதிமுகவின் பலவீனத்தை தான் காட்டுகிறது. நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், ஒருவேளை நாளைக்கோ நாளை மறுநாளோ அல்லது அதற்கு அடுத்த நாளோ அல்லது அதற்கும் அடுத்த நாளோ அடுத்த வாரமோ தாவேகா விஜய் ஒரு வாய் திறந்து இந்த அழைப்புகளை நிராகரித்து விடுகிறார், எங்களுக்கு அரசியல் எதிரி கொள்கை எதிரி ரெண்டுமே வந்து முக்கியம், யாருடனும் கூட்டணி இல்லைன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுகிறாருன்னா, அப்போ அதிமுகவோட நிலைமை இன்னும் பலவீனமாக போயிடும். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க எல்லாமே அமைதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னீங்க. ஏற்கனவே திரு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கரூரில் மக்களை சந்தித்த பிறகுதான் கட்சியின் செயல்பாடுகள் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாருங்கிறத பார்க்க முடியுது. ஸோ கரூருக்கு எப்போ போவாங்கங்கிறது தெரில, பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கிறாங்கங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வெளியில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச செய்திகளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது.
இங்கே எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்கன்னு சொல்கிற கட்சியை பற்றி தான் இப்போ வரைக்கும் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்கங்கிறத பார்க்க முடியுது. மேபி இது ஒரு நியூ எரா ஆஃப் பாலிடிக்ஸா, காமா வந்துட்டு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரியும் தோண வைக்குது. ஆக்சுவலி நியூ எரா ஆஃப் பாலிடிக்ஸ்னு இதை சொல்ல முடியாது. நியூ எரானா பாசிட்டிவான திங்காக இருந்தால் தான் நியூ எரான்னு சொல்ல முடியும். இது வந்து இட்ஸ் நியூன்னு சொல்ல முடியாது. எனிதிங் நியூ மஸ்ட் பி பாசிட்டிவ் என்னை பொறுத்த வரைக்கும். தன்னை நோக்கிய விமர்சனங்களுக்கு அவர் தொடர்ந்து பதில்கள் இது வரைக்கும் எதுவுமே சொல்லலைங்க. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதாவது வந்து இது ரொம்ப வினோதமாக இருக்குது. அதாவது அவரை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, அவர் பேசலை. எல்லாரும் அவரை பற்றி பேசுகிறாங்க, அவர் பேசலை. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகிறது. இந்த ஒரு மாத காலமாக மீடியா தொடர்ந்து விஜயை பற்றி தான் பேசுது. பாசிட்டிவாக பேசுகிறாங்க, நெகட்டிவாக பேசுகிறாங்க. சோஷியல் மீடியா ஃபுல் ஆஃப் இஷ்யூஸ் ரிலேட்டட் வித் விஜயை சுற்றி தான் வந்து டிபேட்டும் நெரேட்டிவும் சொல்லுது. பட் விஜய் அமைதியாக இருக்கார். விஜய் அமைதியாகவே இருந்துகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட எந்த விதமான எதிர்வினையுமே வரல, கம்ப்ளீட்டாக வரல. அவர் கட்சிக்கிட்டேருந்து வரல. கட்சியே வந்து இன்றைக்கி விஜய் தான் கட்சி தான் விஜய்னு ஆயிடுச்சு. செகண்ட் ரேங்க் லீடர்ஸே இல்லை. அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 13ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு அவர் வந்து நீதி வெல்லும்னு ஒரு ட்வீட் போட்டார். அவ்வளோதான். அதுக்கு மேற்கொண்டு எதுவும் இல்லை. அதுக்கு முன்னால் வந்து ஒரு 4.5 நிமிஷம் வீடியோ போட்டார் ட்விட்டரில். அந்த சம்பவம் நடந்த 4ஆம் நாள். இந்த 2 நிகழ்வுகளை தவிர அவர்கிட்ட எந்த விதமான ரியாக்ஷனுமே இல்லை. டிஜிபி ஆஃபீஸ்க்கு அவர் அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்தார். அதில் ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டிருந்தார்னு ஒரு தகவல் கசிவிடப்பட்டது. அதுக்கும் அவர்கிட்ட எந்த விதமான ரியாக்ஷன் இல்லை. அவர் அங்கே கரூருக்கு போவாரான்னு பார்த்தா கரூருக்கு அவர் போகல. மாறா வந்து அந்த உதவித்தொகையை வந்து 41 குடும்பங்களில் 39 குடும்பங்களுக்கு அந்த 20 லட்சம் வங்கி கணக்கில் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒரு பெக்யூலர் டைப் ஆஃப் பாலிடிக்ஸ், நியூ டைப் ஆஃப் பாலிடிக்ஸ்னு இதை சொல்ல முடியாது. நியூனா வந்து புதுசாக வரவங்க வந்து அரசியல் செய்வது. நியூன்றது வந்து ஐ திங்க் நியூன்னு அதை நம்ம எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, நியூ அப்படிங்கிறத தாண்டி நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, தன்னை நோக்கி ஒரு விமர்சனங்களுக்கு இம்மிடியட்டாக பதிலளிக்கும் தலைவர்கள் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டில். என்ன விமர்சனம் வந்தாலும் ஒரு செய்தியாளர் சந்திப்புலையோ இல்லை சோஷியல் மீடியாலேயோ ஒரு ட்வீட் மூலமாகவோ வந்துட்டு டக்குன்னு எதிர்வினை ஆற்றும் தலைவர்கள் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் எதற்குமே எதிர்வினை ஆற்றாமல் என்ன விமர்சனங்கள் வந்தாலும் அமைதியாக இருந்து எப்போ வெளியில் வருவாங்கன்னு காக்க வச்சுட்டு இருக்கிறாருங்கிறத தான் நான் பார்க்குறேன். அதனால தான் அது நியூவா அப்படின்னு நான் கேட்குறேன். இது அன்ஹெல்த்திங்க. இது வந்து என்ன பேரிட்டு வேணால் நீங்கள் அழைச்சிக்கோங்க, நியூன்னு கூட கூப்பிட்டுக்கோங்க. எனக்கு என்னென்னா இது மக்கள் பங்களிப்பு இல்லாத ஒரு அரசியலாக இது இருக்குது. அரசியல் என்பது, அரசியல் கட்சி என்பது அடிப்படையில் வந்து ஒரு மக்கள் இயக்கம். ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் பேசிக்கலி அ பப்ளிக் மூவ்மெண்ட். மக்களோட பங்களிப்பு அந்த அரசியலில் இருக்கணும். இந்த அரசியலில் மக்களோட பங்களிப்பே சுத்தமாக இல்லை. அது கரூருக்கு முன்னாலும் இல்லை, கரூருக்கு பின்னால் அவ்வளோ பெருந்துயர் நிகழ்ந்த பிறகு ஒரு மக்கள்கிட்ட போய் நின்று இருக்கணும், நிற்கலை. அவர் நிற்க முடியலைங்க, அவர் கட்சி நின்று இருக்கணும் இல்லைங்க. சரி, அவர் நின்னா கூட வந்து மறுபடியும் கலைபெற ஆகும். அவர் ஒரு பாப்புலர் ஹீரோ, அங்கே சட்டம் ஒழுங்கு சீர்குலையும். அதனால் வந்து காவல்துறை சொன்னதை கேட்டு அவர் போயிட்டார், ஃபைனுங்க. நான் என்ன சொல்கிறேன், அவர் கட்சி அங்கே போய் நின்று இருக்கணும்ல. புஷி ஆனந்த், நிர்மல்குமார்லாம் ஏன் ஓடி ஒளிஞ்சு ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டாங்க? என்ன கொலையாக பண்ணிட்டு என்ன ஏபி போடுறதுக்கு? நீங்கள் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறீங்க, ஒரு துர்சம்பவம் நடந்து போச்சு, இது நீங்கள் காரணம் கிடையாது, நீங்கள் நம்புறீங்க, அது ஒரு விபத்துன்னு நம்புறீங்க, ஃபைன். மக்கள்கிட்ட போய் நீங்கள் நின்று இருக்கணும்ல. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரனும் நிற்கிறான், அவங்க மட்டும் நிற்கலை. நம்ம அதை பல தடவை பேசிட்டோம். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அடுத்த நாள் அங்கே நிற்கிறாங்க, இவர்கள் மட்டும் நிற்கலை. பல தடவை அதை பேசிட்டோம். ஆனால் அதற்கு விளக்கமும் வந்து திரு ஆதவர்ஜன் அவர்கள் சுப்ரீம் கோர்ட் வாசலில் கொடுத்தாரு. நைட்டு நீங்கள் எங்களுடைய டவரை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும், நாங்கள் எல்லாம் அங்கே தான் இருந்தோம், இவங்க சொன்னதுனால தான் நாங்கள் கிளம்பி போனோம் அப்படிங்கிறத. அவர் போனது சரிங்க, ஆதவர்ஜுனாவும் விஜயும் போனது இல்லை, எல்லாருமே சொல்கிறாங்க. அது எப்படி எல்லாரையும் போக சொல்லியிருப்பாங்க? எல்லாரையும் சரி, எல்லாருன்னா தலைவர்கள் நீங்கள் ஒரு 5-6 பேர் இருப்பீங்க. ஆதவர்ஜுனா, விஜய், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், புஷி ஆனந்த், இவங்க 4 பேர் தான். அருண்ராஜோ ஜானோ வெளியில் போனதே எனக்கு தெரியல. மற்ற கேடர்ஸ் இருக்காங்கல்ல, தாவேக்காக்கு வந்து தொண்டர்கள் இருக்காங்க, அவங்க அணியெல்லாம் வச்சுருக்காங்க, மாவட்ட தலைவர்லாம், அவங்கெல்லாம் போய் நிற்கணும். தலைவர்கள் ஓகேங்க, தலைவர்கள் போனால் அடிப்பாங்கன்னா மற்ற தொண்டர்கள் ஏன் போல? செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் ஏன் போல? தேர்ட் ரேங்க் லீடர்ஸ் ஏன் போல? மாவட்ட பிரதிநிதிகள் ஏன் போல? யாருமே போலையேங்க. காரணம் எதுவாக வேணா இருக்கலாம். இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயோ ஆதவோ தலைவர்கள் போவாதது 4-5 பேர் தான் தலைவர்கள். ஆதவ், விஜய், ஆதவ், புஷி, நிர்மல்குமார். சரிங்க, மற்ற கட்சி கேடர் இருக்காங்கல்ல, மாவட்ட செயலர் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் இருக்காங்கல்ல, எல்லாரையும் ஒன்றும் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆர்டினரி கேடர் இருக்கான்ல, பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், அவன் போய் நிற்கலாம்ல. அவன் ஏன்? யாருமே இல்லை. கட்சி எப்படி தலைமறைவாகும்? எல்லா கட்சி தொண்டர்களும் தலைவர்களும் அங்கே நிற்கிறான். அஃப்கோர்ஸ் எல்லாரும் அரசியல் பண்ண தான் நிற்கிறாங்க. திமுக, அண்ணா திமுக, பிஜேபி, காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, மதிமுக, ஏன் இவங்க ஆர்எஸ்எஸ்காரங்க போய் அந்த ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதிமுகலேருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவங்க டீமும் அங்கே நிற்குது. சகலரும் அங்கே போய் நிற்கிறாங்க.
இவங்க ஏன் நிற்கல? தலைவர்கள் போனால் சரி பிரச்சனை வரும். உங்கள் அந்த ரிலீஃப் ஒர்க்கு நம்ம சொல்லுவோம்ல, அதில் வந்து ஏன் வந்து இப்போ அந்த இறந்து போனவர்களோட சடலங்களை அதிமுககாரன் ஒரு தோல் கொடுக்குறான், திமுககாரன் ஒரு தோல் கொடுக்குறான். அங்கே சண்டை போடாமல் அவங்க அந்த ஒர்க்கை பண்ணுறாங்கல்ல, நீ போய் நின்று இருக்கணும்ல. அங்கே பிரச்சனை ஆனாலும் நீ உன்னோட ப்ரெசன்ஸை நீ வந்து என்ஷூர் பண்ணியிருக்கணும்ல, ஏன் பண்ணல? அப்போ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு தாவேக்கான்ற கட்சியை இது ஒரு வினோதமான ஒரு கட்சின்னு சொல்லுங்கள். புதிய கட்சின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் அது பாசிட்டிவ் கனெக்டேஷனில் பார்க்குறேன். வேணும்னா வந்து நியூ அரைவல்ன்ற ஆஸ்பெக்டில் அதை சொல்லிக்கலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளே நியூ அரைவல்னு அதை சொல்லிக்கலாம். நியூ அரைவல் கடைசியாக வந்தது சீமான் கட்சி. அதுக்கு முன்னால் மற்றவங்க எல்லாருமே வந்து திமுக, அண்ணா திமுக, பாமக, மதிமுக, கம்யூனிஸ்ட், விசிகா, காங்கிரஸ், பிஜேபி எல்லாம் ஓல்டு பார்ட்டிஸ். நியூ அரைவல்ன்றது லாஸ்ட் நியூ அரைவல் யாருன்னா 2014-15 கட்சி ஆரம்பித்த சீமான், வாக்கு வங்கி அரசியலுக்கு வந்தவர். அதுக்கு அடுத்து இப்போ கடைசியாக வந்து தி லேட்டஸ்ட் வந்து 2024 பிப்ரவரியில் கட்சி ஆரம்பித்த விஜய் இல்லையா? அந்த ஆஸ்பெக்டில் அதை நியூன்னு சொல்லிக்கலாம், லேட்டஸ்ட்டுன்னு. பட் அவங்க என்ன பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, நம்மளும் இதை டெய்லி பேசுகிறோம், மீடியாவும் தொடர்ந்து பேசுது, அவரை தவிர எல்லாரும் பேசுகிறாங்க. பட் அவரோட அரசியல் வந்து ஒரு அரசியல் கட்சின்ற அந்த வரையறைக்குள்ளேயே வரமாட்டேன்னுது. இந்த சிக்கல் வந்து இப்போ நாளைக்கு அவங்க கூட்டணி போனால் கூட, பிஜேபியோ ஏடிஎம்கேவோ அவங்கள கூட்டணியில் வச்சாங்கன்னா கூட, அவங்க எப்படி விஜயை சமாளிப்பாங்கன்னு எனக்கு புரியல. என்ன மாதிரியான க்ரௌடு அவங்க ஹேண்டில் பண்ணணும், என்ன மாதிரியான கேண்டிடேட்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணணும், விஜய்ன்ற ஒரு தனிநபரை, ஒரு கேரக்டரை இந்த லீடர்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, இது வரைக்கும் யாரோடையுமே அவர் கலந்து பேசலை. அதனால தான் நான் கேட்குறேன், நீங்கள் நியூ அரைவல்னு சொன்னீங்க, பட் அவங்க ரெண்டு பேருமே பிஜேபியும் சரி ஏடிஎம்கேயும் சரி இவரோட வருகைக்காக தான் டெஸ்பரேட்டாக காத்துட்டு இருக்கிறாங்கிற மாதிரி இருக்கு. That is true. I agree with you. 100% I agree with you. Both ADMK and BJP are desperate, extremely desperate for Vijay. ஏன்னா அவங்க அலையன்ஸ் ஜெல்லாவில் டிஎம்கே அலையன்ஸ் வந்து இன் பேப்பர் அண்ட் இன் ப்ராக்டிஸ் வந்து அது பவர்ஃபுல்லாக இருக்குது. பவர்ஃபுல்லாக இருக்கிறத விட அது பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. பர்செப்ஷன் வாரில் டிஎம்கே ஜெயிச்சிருக்குது. அவங்கக்கிட்ட ஸ்டேட் பவர் இருக்குது, மீடியா இருக்குது, பணம் இருக்குது, அவங்கக்கிட்ட ஓட் பேங்க்கும் இருக்குது. பிகாஸ் அப்போசிஷன் இன் சாம்பிள்ஸு. இது ஏடிஎம்கே பிஜேபி, ஏடிஎம்கேக்குள்ளே இருக்கக்கூடிய குளறுபடிகள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பக்கம் ஓபிஎஸ், இன்னொரு பக்கம் வந்து டிடிவி. இந்த இஷ்யூ வந்து அவங்களுக்கு தலைக்கு மேலே வெள்ளமாக போயிட்டுருக்குது. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து ஜெல்லாவில் டேக் ஆஃபும் ஆகலை. 6 மாதம் முடிஞ்சு 7வது மாதம் நடந்துகிட்ருக்குது. இப்போ விஜய் வந்தார்னா ஆபத் பாண்டவர்னு அவங்க பார்க்குறாங்க. விஜயை வந்து ஒரு ஆபத் பாண்டவராக தான் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் அவர் வந்து இதுவரை யாருமே செய்திராத ஒரு அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எந்த இன்ட்ராக்ஷனுமே அவர்கிட்ட, ஏங்க ஒரு தலைவருங்க யாரோடையுமே இன்ட்ராக்ட் பண்ணலன்னா நீங்கள் என்னன்னு புரிஞ்சுப்பீங்க, அதை சொல்லுங்கள். மீடியா கிட்ட இன்ட்ராக்ஷன் கிடையாது, மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸ் கிட்ட இன்ட்ராக்ஷன் கிடையாது. இப்போ லீடர்ஸ் வந்துங்க மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, தன்னோட சொந்த கேடர்ஸ் கிட்டையும் பெரிய அளவில் ஒன்றும் அவர் இன்ட்ராக்ட் பண்ணல. ஆதவ் அர்ஜுனா இன்னும் 2-3 பேர்கிட்ட அவர் பேசுகிறாரு. ஸோ எப்படி நீங்கள் விஜய் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நான் கேட்குறது டிஎம்கே, ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அவங்களோட பொட்டன்ஷியல் அலையன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த 2 பேரும் விஜய் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? திஸ் இஸ் வாட் மை கொஸ்டின் இஸ். எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, என்னன்னு ஹேண்டில் பண்ணுவீங்க? அவர் மனசில் என்ன இருக்குன்னே தெரியல. சரி, இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கு பிறகு அவர் ஓப்பன் அவுட் பண்ணியிருக்கணும்ல. முதல்ல ஒரு 2 நாள் கூட பதட்டம் இருக்கலாங்க, பயம் இருக்கலாங்க, அதுக்கு பிறகு ஓப்பன் அவுட் பண்ணியிருக்கணும்ல. எதுவுமே சொல்லாமல் அவர் மெயின்டைனிங், ஆங்கிலத்தில் சொன்னால் இஸ் மெயின்டைனிங் அ ஸ்டாயிக் சைலன்ஸ். ஒரு ஆழ்ந்த மௌனம் மட்டுமே உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னும் பொழுது, ப்ளஸ் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ், இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. நான் திரும்ப சொல்கிறேன். அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சாலியன்ட் ஃபீச்சரே வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும், கண்டினியூஸாக பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும், கேடர்ஸோட இன்ட்ராக்ஷன் இருக்கணும், போராட்டங்கள் இருக்கணும், சாலை மறியல், ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதம், அரசுக்கான கோரிக்கைகள், நீதிமன்றங்களில் வழக்குகள், தொடர்ந்து வந்து மக்களோட கலந்து இப்போ செயல்படுறது. இப்போ இந்த மாதிரி மழை வெள்ளம் வரும்பொழுது வந்து இன்றைக்கி வந்து மழை, இந்த ஒரு வாரத்தில் மழை வந்தது பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து அந்த அதிகம் பாதிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு போகிறாங்க. இப்போ அது எடப்பாடி பழனிசாமி போனார், பிஜேபி லீடர்ஸ் போகிறாங்க, அப்போசிஷன் போகிறாங்க. இப்போ சீமான் கூட வந்து அதை பற்றி அறிக்கை கொடுத்துருக்காரு. நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை, இந்த மழை வெள்ளம் பற்றி விஜய்கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததா? நீங்கள் போகணுன்னு கூட அவசியம் இல்லைங்க. விஜய்கிட்ட வந்து இந்த பெருமழை வெள்ளம் பற்றி ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ நெல் கொள்முதலில் பிரச்சனை இருக்குன்னு எடப்பாடி பேசுகிறார் இல்லையா? அந்த இடத்துல வந்து அந்த இஷ்யூவை பற்றி திமுக அது எதிர்வினை ஆற்றுது. உதயநிதி நேற்று போயிட்டு வந்து அப்படி இல்லைன்னு சொல்கிறார். மற்ற கட்சிகள்லாம் வந்து அரசு எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா 20 லட்சம் டன் இது வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, நெல் கொள்முதல் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த இஷ்யூவில் நான் அடுத்த சிஎம் ஆகணும் விரும்புகிற விஜய் இந்த மழை வெள்ளத்தால் விவசாயிகளுக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, ஏன் வாயை துறக்கல? நான் இதை தான் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ன்றேன். யுவர் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஜீரோ, லிட்ரலி ஜீரோ.
அப்புறம் எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர்னு உங்களை சொல்ல முடியும்? இவரை எப்படி மெயின் அப்போசிஷன் மெயின் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் லைக் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி, ஒன்று தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, இன்னொன்று நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க கட்சி, பெரிய கட்சிகள் ரெண்டுமே, ஏன் இவங்க ரெண்டு பேரும் எப்படி இவரை ஹேண்டில் பண்ணுவாங்க? ஸோ தொடர்ந்து அவங்க என்ன பண்றாங்கங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அவங்களோட வருகைக்காக அவர் இல்லைங்க, எப்போ இது ரொம்ப பேசுவாருங்கிறதுக்காக இல்லைங்க, காத்துட்டு இருக்கிறத தான் பார்க்க முடியுது நம்ம. இல்லைங்க, நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது பிஜேபி ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும், எஸ்பெஷலி ஏடிஎம்கே, ஆளை துடிக்கிற ஏடிஎம்கே, ஆட்சிக்கு வர துடிக்கிற ஏடிஎம்கே யாரோட டீல் பண்ணுதுன்னா ஒரு ரொம்ப பெக்யூலரான ஒரு அன்ஹெல்த்தி பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு பொலிட்டிக்கல் செட்டப்போட டீல் பண்ணுது. அது வந்து விஜயோட கட்சி, தாவேகான்ற கட்சி. அந்த கட்சிக்கு ஸ்போக்ஸ் பர்சன்ஸ்னு பேர் இருக்கவங்க எதுவுமே பேசுறதில்ல, முக்கியமான இஷ்யூஸில் அவர் வாயை திறக்கிறதில்ல. அப்போ அரசியல் வந்து அவரோட கப் ஆஃப் டீ கிடையாது. இப்போ விஜயகாந்த் சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்தாலும் அவர் எவ்வளோ ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் இருந்தாங்க அவருக்கு அந்த காலத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ரவீந்திரன், கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் திமுகவில் இருக்க, ஒரு ஏடிஎம்கேல இருக்க பாபு முருகவேலு, அவருக்கு ஒரு ஸ்பேட் ஆஃப் பீப்புள் வந்து அவருக்கு வந்து அங்கே இருந்துக்கிட்டே இருந்தாங்க. இங்கே யாருமே இல்லை. இன்னொன்று, அவர் களத்துக்கு வேஷ்டியை மடித்து கட்டிட்டு களத்தில் இறங்கி ஏதாவது பண்ணுவார் விஜயகாந்த். இங்கே இவர் வெளியிலேயே வரதில்லை. பாதிக்கப்படும் பொழுது பொலிட்டிக்கல் பார்ட்டி தன்னோட ப்ரெசன்ஸை உறுதிப்படுத்தியிருக்கணுமா இல்லையா? நிச்சயமா. ஒரு பெருமழை வெள்ளம் தமிழ்நாட்டோட தானிய இதுவாக வந்து கிடங்காக கருதப்படுகிற, உங்களுக்கு வந்து ரைஸ் பவுலாக கருதப்படுற தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூரில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு. எதிர்க்கட்சி தலைவர் ஸ்பாட்டில் போய் நிற்கிறாரு. 240 கிலோமீட்டர் அவர் காரில் ட்ராவல் பண்ணுறாரு. போய் வந்து நெல், இது வந்து 20 லட்சம் டன் நெல் வந்து இன்றைக்கி வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு தினமலர் செய்தி வருது. இது வந்து மிகப்பெரிய அளவில் மக்களை பாதிக்கிற விஷயம். அடுத்த நாள் கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணுது. வழக்கம் போல் வந்து எதிர்க்கட்சி அவங்க குறை சொல்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அங்கே போகிறாரு, டெப்டி சிஎம் அங்கே போகிறாரு. இதில் பார்க்க வேண்டியது என்னன்னா, ஃபஸ்ட்டு இவங்க தான் போயிருக்கணும். இவங்க தானே போயிருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், நீ போகலன்னா கூட பரவாயில்ல, ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தாவேகா கிட்ட வந்து ஏன் வரல? நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, நான் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். இதில் விஜய் ஏன் இன்னும் வாயை திறந்துருக்கணுன்றதுக்கு நான் ஒரு பாயிண்ட்டு சொல்கிறேன். அவர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், முதல்ல திருச்சி, இது அரியலூர், அதுக்கு பிறகு வந்து அவர் என்ன பண்ணார், நாகப்பட்டினம், திருவாரூரில் பேசினார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நாகப்பட்டினத்தில் பேசும்போது நெல் கொள்முதலில் வந்து 40 ரூபாய் கமிஷன் வாங்குறாங்க. இப்போ அதை வந்து அவர் உள்ளார்ந்த கருத்தாக சொல்லியிருந்தாருன்னா, இங்கே வந்து அவர் வந்து இதற்காக தானாக குரல் கொடுத்துருப்பாரு. யாரோ எழுதி கொடுத்ததை படித்ததால தான் அவர் மனசில் அது பதியலை. இப்போ இந்த நெல் கொள்முதலில் ஏற்பட்ட இந்த பாதிப்புக்கு, ஏன்னா எடப்பாடி ஒரு கருத்தை சொல்கிறாரு, தமிழக அரசு வேறு ஒரு கருத்தை சொல்லுது. மாநில அரசு தான் எடப்பாடி குறை சொல்கிறாரு. தமிழக அரசு வந்து மத்திய அரசாங்கத்தோட சட்டத்திட்டங்கள் தான் வந்து நெல் கொள்முதலில் ஏற்பட்ட சிக்கலுக்கு காரணம்னு சொல்லுது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த நெல் கொள்முதலில் ஏற்பட்ட இந்த குளறுபடிக்கு 20 லட்சம் டன் நெல் வந்து கொள்முதல் பண்ண முடியாமல் போனதுக்கு விவசாயிகள் வந்து சாலைகளில் நெல்லுகளை கொட்டி வச்சுருக்காங்க. இப்போ இந்த சிக்கலுக்கு அந்த ஊழல் தான் காரணம்னு அவர் பேசியிருக்கணும்ல, குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன். அது காரணமாக நமக்கு தெரியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் பேசின விஷயத்துலேயே உங்களுக்கு உள்ளார்ந்த ஈடுபாடு இல்லை இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கமிஷன் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு தார்பாய் கூட கொடுக்கலங்கிற விஷயத்தை அது பேசியிருக்கேன். அது வந்து தானாக, அதாவது சொல்லி கொடுத்த சோறும் கட்டி கொடுத்த, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த வார்த்தையும் எத்தனை நாளைக்கிடானுவாங்க. அந்த மாதிரி வந்து இயல்பாக இது வந்திருந்ததுன்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவரோட மனசுலேருந்து புத்தியிலேருந்து இயல்பாக இது வந்திருந்ததுன்னா, இந்த பிரச்சனை வரும்போது அது எதிர்க்கட்சி தலைவர் பேசின பிறகு அவர் ஒரு சின்ன ட்வீட்டாவது போட்டிருப்பார், இல்லை வீடியோ போட்டிருப்பார், இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருப்பார். நீங்கள் பேசின பேச்சோட தொடர்புடைய விஷயம். அப்போ அது கூட உங்களுக்கு வந்து கையில், அதாவது வந்து உங்களுக்கு லீட்ஸ் இருந்து கூட உங்களால் ஏன் பேச முடியல? இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல். அப்போ வந்து ஒரு வினோதமான அரசியல் கட்சியுடன், அதாவது வந்து கையாளுவதற்கு சிரமமான ஒரு அரசியல் கட்சியுடன் அதிமுக இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறது. விஜயோடு அவங்க அலையன்ஸ் போனாங்கன்னா கூட அது கிரவுண்டில் வந்து அதை எப்படி அவங்க வழிநடத்தி கொண்டு போக முடியும், அங்கே அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன? பிகாஸ் இத்தகைய ஒரு பர்சனாலிட்டி கொண்ட ஒருவர், ஒரு ஆளுமை கொண்ட ஒருவரை வந்து வாக்கு வங்கி அரசியலில், தேர்தல்கள் நெருக்கத்தில், அதுவும் கடைசி அந்த 1 மந்த் நீங்கள் எப்படி இழுத்துட்டு ஓடுவீங்க? இன்னமும் தொடர்ந்து வந்து அதிமுகவை சேர்ந்த தலைவர்கள் வந்து டெஸ்பரேட்டாக வெயிட் பண்ணுறாங்கிறதுக்காக தான் இந்த கேள்வி அவங்க முன்னாடி வச்சேன். அண்ட் இவ்வளோ தூரம் வந்துட்டு சிக்கல்கள் இருக்க கூட்டணி அமைக்கிறதுல அப்படிங்கிறத நீங்கள் பேசும்போது தெளிவாக தெரியுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அடுத்த கட்டமாக என்ன நடக்குங்கிறது இல்லை. இப்போ நான் திரும்ப சொல்கிற பாயிண்ட் அதுதாங்க. இவங்க டெஸ்பரேட்டாக இருக்காங்க. அதை விட ஆபத்தானது டெஸ்பரேட்டாக இருப்பதை காட்டிக்கொள்வது. ஓகே, வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க, விஜய் வந்து இந்த கூட்டணிக்கு வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு மிகப்பெரிய தலைவலி காத்திருக்கிறது. ஹேண்ட்லிங் விஜய் இன் அலைன்ஸ் வந்து இஸ் பி அ வெரி வெரி டிஃபிகல்ட் இவங்களுக்கு. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட அவர் நடத்தலை. இதை கடந்து போகிறாங்க எல்லாருமே. இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம்.
ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுன்றது வந்து ஒரு தட் ஷோஸ் த அவரோட டெம்பர்மெண்ட் அது காட்டுது. அந்த இன்ட்ராக்ஷன்றதே அவர்கிட்ட இல்லை. அரசியல்ன்றது அடிப்படையில் இன்ட்ராக்ஷன், அதுவே உங்ககிட்ட இல்லை. அப்புறம் பிரச்சனைகளை பற்றின அவருடைய புரிதல் என்ன, ரெண்டாவது அவரோட கேடர்ஸை வந்து அவர் எப்படி வழிநடத்த போகிறாரு. இப்போ நீங்கள் அவர் ஆதரிக்கிறவங்களாம் சோஷியல் மீடியாவில் நான் பார்க்குறேன் யங்ஸ்டர்ஸ் அவங்களாவே தானாகவே இயங்குறாங்க, கருத்துக்களை சொல்கிறாங்க, எல்லாம் கரெக்டு. பட் நீங்கள் ஒரு அலைன்ஸுன்னு போன பிறகு நீங்கள் கோஆர்டினேட்டடாக எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? விஜயை கூட்டணி கட்சி தலைவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? ஒரு ஜாயின்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாராலையும் கொடுக்க முடியுமா? நான் கொஞ்சம் அதெல்லாம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து நீங்கள் 360 டைமென்ஷனில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். நாளைக்கு ஒரு வேளை வந்துடுறாருன்னா ஒரு ஜாயின்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது. ஜாயின்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் யார் என்னென்னமோ கேள்வி கேட்பாங்க. இப்போ எடப்பாடியும் நயினாரும் பொலிட்டிக்கலாக அதை டீல் பண்ணுவாங்க. இவர் எப்படி டீல் பண்ணுவார்? அப்போ இந்த அலையன்ஸ், பொட்டன்ஷியல் அலையன்ஸ், அது அலையன்ஸ் வரலாம் வராமலும் போகலாம். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுன்றது வந்து அது வந்தாலும் அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து ரொம்ப, அதாவது வந்து மிகப்பெரிய அளவில் சிக்கல்கள் அவங்களுக்கு காத்திருக்கு. விஜயை கூட்டணிக்குள் இருத்தி வைத்து கைகோர்த்து கொண்டு தேர்தல்களை சந்திப்பது என்பது, அந்த பொறுப்பு ஒருவேளை அலையன்ஸ் வந்ததுன்னா ஏடிஎம்கே பிஜேபி தலைமையில் தான் இருக்குது. அது அவ்வளோ சுலபமானது அல்ல, அது அவ்வளோ சுலபமானதும் அல்ல. இது இப்படியே இந்த கிராக்ஸ் டெவலப் ஆக அது டிஎம்கேக்கு தான் லாபமாக போய் முடியும். நிச்சயமாக சார். ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஒவ்வொரு நேர்காணலப்பையும் நம்ம இந்த வார்த்தையை தான் முன்வைக்கிறோம். ஆனால் இன்னும் அவர் வெளியில் வந்து பேசுகிறதுக்கான சூழ்நிலையே கிரியேட் ஆகலையா, இல்லை அவர் கிரியேட் பண்ண மாட்டேங்கிறாராங்கிறது தெரியல. பார்க்கலாம் அடுத்த கட்டம் எப்படி நகருது அப்படின்னு. நன்றி நன்றி நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். இட்ஸ் a GT promise. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.